ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் தேவை உள்ள ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மருதம் டேடஸ் விநாயக மிஷன் மெயின் ரோட் வடக்கு தெரு கீழே காசாக்குடி அங்கே தான் வந்திருக்கேன். அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து 9080999313. ஓகேவா? வந்தாச்சு இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு நண்பர் சொன்னார் ஆக்சுவலாக இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட வந்து மச்சான் வந்து அகது வந்து பண்டரி ஆக்சுவலாக தெரியும். அவங்க கொஞ்சம் நிறைய பேர் சாப்பாடுலாம் ஆக்குவாங்க. நிறையா இப்போ வந்து காரைக்காலில் வந்து எல்லாருமே ஹோல்சேல் கடையில் தான் வாங்க போல ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஹோல்சேல் கடையில் இருக்க ஒரு ரேட்டோட இங்கே ரொம்ப கம்மியாக எங்கே இருக்கும், எல்லாமே விஷயத்தில் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே தான் போவாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மருதம் டேடஸில் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. இது என்ன விஷயம்னா, எல்லாமே இந்த கொல்லிமலையில் தான் இருக்கும், கொல்லிமலையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் சொல்ல போனால் கும்பகோணம் இருக்குது, கும்பகோணத்தில் மார்க்கெட்டில் இருக்குது, மார்க்கெட்டில் போனால் காய்கறி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது நேராக போய் விவசாயி கிட்டன போய் நேராக போய் அவங்க வந்து பச்சை மிளகா வந்தாலும் சரி தான், எந்த ஜாமான் இருந்தாலும் மளிகை ஜாமான் எடுத்து வச்சுட்டு எங்கே விளையுதோ அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடம் வந்திருக்கோம். இங்கே நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்துட்டோம். சொன்ன உடனே சரி ஓகே நம்ம ஒரு 21 பொருள் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த 21 பொருள் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் காரைக்கால் மாவட்டத்தில். அதேமாதிரி காரைக்கால் மாவட்டத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் டோர் டெலிவரியும் உண்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல மருதம் டேடஸில் மருதம் டேடஸ் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்துட்டேன். வந்து என்ன சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்துருக்கோம். இந்த கூட பார்த்தீங்களா எப்போதுமே பிஸியாகவே இருக்கும். ஆக்சுவலாக எங்கே வேணாலும் சப்ளை பண்ணிடுவாங்க. கேட்டிங்கன்னா உடனே வந்துடும். டோர் டெலிவரி உடனே பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ ஜாமான் வேணாலும் சரி தான், ஒரு ஆரி ஃபுல்லாக கேட்டாலும் கூட வந்துடும். நீங்கள் பொட்டி கடை வச்சுருக்கீங்க, மீன்ஸ் சிம்பிளான ஜாமான் மளிகை ஜாமான்லாம் கூட உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம வந்து மேடம் வணக்கம் மேடம், உங்கள் நேம் சொல்லுங்கள். ஜெனி, சூப்பர். இப்போ நமக்கு ஜாமான்லாம் போட்டிங்களா? 20 ஜாமான் கரெக்டா? ஓகே சூப்பர் மேடம். இப்போ நமக்கு வந்து இந்த ரேட்டு டிஃப்ரெண்ட்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது போய் டீட்டெயில் சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து நம்ம வெளியில் நம்ம வாங்குறோம். ஆக்சுவலாக ஹோல்சேலில் ரீட்டெயிலே கொடுக்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில பேர் போனால் சில இல்லைம்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இங்கே ரீட்டெயிலும் கேட்குங்க, நான் ஹோல்சேல் தான் சொல்லும் போது எங்கள் ரேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடையில வந்துட்டு வெளியில வந்துட்டு 100 ரூபாய் 106 ரூபாய் வரைக்கும் வைப்பாங்க சார். நாங்க வெறும் 78 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சூப்பர் மேடம். ஓகேங்களா சார்? ப்ளஸ் வந்துட்டு கடலை பருப்பு வந்துட்டு 90 ரூபாய் கொடுப்பாங்க. 90 ரூபாய் 95 ரூபாய் வரைக்கும் வெளியில விற்பாங்க. நாங்க வெறும் 78 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். பாசி பருப்பு வந்துட்டு 125 130 இந்த ரேஞ்ச் வருங்க சார். நாங்க வந்துட்டு வெறும் 101 ரூபாய் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா தோரம்பருப்பு வந்துட்டு 120 125 130 வரைக்கும் கூட போகும். நாங்க வந்துட்டு வெறும் 106 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறோம் சார். அதே மாதிரி மல்லி கேட்டிருக்கீங்க. மல்லி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா மல்லி 140 ரூபா 145 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். நாங்க வந்துட்டு வெறும் 123 ரூபா தான் கொடுக்குறோம். மிளகா வந்துட்டு 250 255 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் சார். நாங்க வெறும் 206 205 கூட கம்மி பண்ணி கொடுப்போம். மிளகு வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு மிளகு 850 ரூபா வைக்கிறாங்க. 865 வரைக்குமே கூட போகும். நாங்க வந்துட்டு வெறும் 790 ரூபா மட்டும் தான் கொடுக்குறோம் சார். கடுகு வந்துட்டு கிலோ 90 ரூபாய் சார். கடுகு 90 ரூபா 95 ரூபா 100 ரூபா வரைக்கும் விற்பாங்க. நாங்க வந்துட்டு வெறும் 83 ரூபாய்க்கு மட்டும் தான் சார் கொடுக்குறோம். வெந்தயம் வந்துட்டு 98 100 ரூபாய் வரைக்கும் விற்பாங்க. நாங்க வெறும் 87 ரூபா மட்டும் தான் சார். அதே மாதிரி சோம்பு 98 ரூபா வைக்கிறாங்க வெளியில. 98 100 அதுவுமே அந்த ரேஞ்ச் தான் வரும். நாங்க வந்துட்டு வெறும் 87 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறோம். சோம்பு 98 தான். 98 100 105 வரைக்குமே வரும் சோம்பு ரேட்டு. நாங்க வந்துட்டு வெறும் 87. அதே மாதிரி ஜீரகம் வந்துட்டு 220 225 230 வரைக்கும் கூட போகும். நாங்க வெறும் 180 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். உளுந்து பாத்தீங்கன்னா மெயின் ரேட் சார். 120 ரூபா 135 வரைக்கும் இருப்பாங்க சார். நாங்க வந்துட்டு வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். முதல் தரமான உளுந்து, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. மாவு வந்துட்டு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் இட்லி, அந்த மாதிரி தரத்துல நாங்க வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெள்ளை உளுந்து. அதே மாதிரி நாட்டு சக்கரை வந்துட்டு 80 85 வரைக்கும் விற்பாங்க. நாங்க வெறும் 60 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். பெஸ்டான தரம். அதே மாதிரி ஜீனி வந்துட்டு 46 47 வரைக்கும் விற்கிறாங்க சார். நாங்க வெறும் 43 மூட்டையா எடுத்தோம் அப்படின்னா கம்மி பண்ணியும் கொடுப்போம் நாங்க. அதே மாதிரி நீங்க கேட்டுக்க திங்ஸ் எல்லாமே நாங்க இவ்வளவு கம்மியான தரத்து விலையில கொடுக்கறதுக்கு காரணம் வந்துட்டு நாங்க டைரக்டாவே வந்துட்டு விவசாயிகள்ட்ட இருந்து எடுத்து கொள்முதல் பண்ணி நாங்க விற்கிறோம். அதனால வந்துட்டு இவ்வளவு கம்மியான விலையிலையும் கொடுக்க முடியும். பொருளும் தரமா இருக்கும் எங்கள்கிட்ட. வேற வந்துட்டு வெளியில இடங்கள்ல நீங்க வாங்கும்போது விலை ரேட் உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். அது ஏன் காரணம் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு 4-5 ஏஜென்சில மாறி வரும். அதனால வந்துட்டு அவங்க விலை அதிகமா தான் விற்பாங்க. நாங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்துட்டு நாங்க விவசாயிகள்ட்ட இருந்து டைரக்டா கொள்முதல் பண்ணி நாங்களே விற்கிறோம். பொருள் வந்துட்டு தரமா இருக்கும்.
எல்லா பொருளுமே நீங்க வாங்கிட்டு போய் வித்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் எங்க தேடி வருவீங்க நீங்க. அந்த மாதிரி இருக்கும் எல்லா பொருளுமே எங்கள்கிட்ட வந்துட்டு தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சார் எல்லா பொருளுமே. ஓகே ஓகே. மேடம் இப்போ வந்து நீங்க உங்க கடையில 10 ஜாமான் 20 ஜாமான் வாங்கிருக்கீங்கன்னா ஆக்சுவலா 20 ஜாமான் டோட்டல் அமௌண்ட் 2905 ரூபா வருது. எங்க ரேட்டு தான் சார். நீங்க எங்கள்கிட்ட இப்ப வாங்கிருக்க அமௌண்ட் இதுதான் வருது சார். ஓகேங்களா? வெளியில வாங்குனீங்க அப்படின்னா 3339 ரூபா வருது. ஆக்சுவலா 3339 ரூபா வருது. வெளியில வாங்கினா நம்மகிட்ட வாங்கினா 2905 ரூபா வருது. எவ்வளவு மிச்சம் ஆகுது? அது எப்படி வந்துட்டு ஒரு 1000 கிட்ட உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். வாவ் சூப்பர். 1000 ரூபாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 500 ரூபா இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது. என்ன ஒரு ஆட்டோ டிரைவராக சேர்த்து நம்மளா ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம், கார் ஓட்டி அதெல்லாம் வீட்டுக்கு போகும்போது ஃபோன் அடிப்பாங்க, அம்மா பால் வாங்கிட்டு வந்துருமா, சரி வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கு சீனி வாங்கிட்டு வாங்க இங்கப்பா அரைக்கில அது போகும்போது ஓகே தான். எண்ணெய் போது நம்ம சாக்காகும் எண்ணெய்பாங்க. அப்புறமேல ஒரு காசு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்க பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, 1 கிலோ உளுந்து வாங்கிட்டு வாங்கம்மா. நமக்கு பகிருங்க, என்னடா இது 1 கிலோ உளுந்து நிறைய டிஸ்டர்ப் போட்டாங்களா சொல்லிட்டு. இதனால மாசமா வந்து இங்க வாங்கணும்னா வீட்டுல உள்ளவங்களும் சரி சார் ஒரு 2000 ரூபாய்க்குள்ள மளிகை ஜாமான் வாங்க நினைப்பாங்க. எங்கள்கிட்ட வந்தீங்கன்னாக்கா அந்த ஜாமான் நீங்க வாங்கிக்கலாம். 2000 ரூபாய்க்குள்ள அந்த பட்ஜெட்னு ஒன்று வைப்பாங்கல்ல. கண்டிப்பா அந்த இது எங்கள்கிட்ட. நானே ஒரு மளிகைகளில் கேட்டேன். ஆக்சுவலா வந்து இப்போ எனக்கு கேட்டேன். ஆக்சுவலா வந்து மாசம் வந்து எவ்வளோங்க ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாசமா கொடுத்துருக்கணும்னா ஒரு 5000 ரூபான்னாரு. அப்படி சம்திங் இங்கே வரும்போது எவ்வளோ கம்மியாக இருக்கும். அது மாதிரி சார் கண்டிப்பாக நீங்கள் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. என் இதயத்தில் குடியிருக்கும் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து பிஸியான இடம். ஆக்சுவலாக வந்து எப்பவுமே வந்து செலக்ட் போயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. 1 இயராக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குட்டு மேடமும் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க மேடம் நேம் என்ன, ஆக்சுவலாக உமா மேடத்துக்கு ஒரு நன்றி. அம்மா மேடம் வந்து அவ்வளோ வந்தவொடனே அந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியல, அவ்வளோ எக்ஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட கண்டிப்பாக நான் ஃபோன் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பயன்பெறுங்க. நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறத வீடியோ. இன்னொரு வாட்டி நான் உள்ள ரைட்டாக உங்களுக்கு நானே உங்களுக்கு காமிக்கிறேன். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. கண்டிப்பாக பார்த்துட்டீங்க. என்ன மாதிரி நீங்களும் வந்து பில் எடுத்துட்டீங்க வந்துடுங்க. ஆக்சுவலாக உங்களால் வர முடியலன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி வந்துடும். பெரிய பெரிய ஹோல்சேல் கடையாக இருந்தாலும் பயன்படுத்திங்க. பெரிய பெரிய ஹோல்சேல் கடையிலையும் இங்கே கிடைக்கும். அவங்க அதை பார்த்து ஷாக்காக இருக்குது. தரமான ஒரிஜினல் பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ கடைகள் இருக்குது, மளிகை கடை. எனக்கு தெரிஞ்ச கடை நிறைய கடை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 2 மளிகை நான் தொடர்ந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் போன உடனே சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே வாங்குவாங்க. எல்லாம் பலன் நினைக்கணும் அப்படிங்கிற வீடியோ. என் இதயத்தில் குடியிருக்கும் வியூஸ் அனைவருக்குமே, உங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே இது பயன்படுத்தணும். நீங்கள் பயன்பெறுங்கள் அப்படிங்கிற வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அவங்களோட விடைபெற உங்களோட ஆர்டிஸ்ட்.